தமிழ் மக்களுக்கு வணக்கம். கிடக்கிறது கிடக்கட்டும், கிழவியை தூக்கி மனையில உட்கார்த்தவை என்ற கதையாக கனிமொழியுடைய ஆதங்கத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். என்ன ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்? தமிழகத்தில் இங்கே கரை புரண்டு ஓடுகின்ற போதை கலாச்சாரம் குறித்து ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறாரா? அல்லது தமிழகத்தில் களவு போகின்ற இந்த கனிம வளங்கள் தொடர்ச்சியாக கொள்ளை போகின்றன. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது ஒண்ணுத்துலயும் பார்த்தீங்கன்னா, சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து காண்பிக்கிறார்கள். புதுக்கோட்டையில பாருங்க, எவ்வளவு அடி ஆழமா தோண்டியிருக்காங்கன்ட்டு. அதாவது ஒரு 5 அடுக்கு மாடி கட்டக்கூடிய அளவுக்கு பள்ளம் தோண்டியிருக்காங்க. இந்த அளவுக்கு தோண்டி திருடியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையிலிருந்து வருது. இதிலிருந்து கடலூர்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கனிம வளங்கள் திருடு. அவங்களுடைய தூத்துக்குடி தொகுதியிலேயே இது நடக்குது அப்படின்னு சொல்லி வருகிறது. அது குறித்தெல்லாம் பேசல. சரி, இங்கே நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய காவல்துறையினருடைய அராஜக போக்கு இதை கண்டித்து பேசியிருக்கிறாரா என்றால் அதுவும் கிடையாது. இதையெல்லாம் பேசாத கனிமொழி, இப்பொழுது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். யாருக்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் தெரியுமா? அமெரிக்காவுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். எதற்காக என்றால், ஈரானுக்கு எதிராக போர் தொடுக்கிறார்களாம். அந்த ஈரானை பாதுகாப்பதற்காக நம்ம கனிமொழி அக்கா அவர்கள் கிளம்பி இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு கண்டனம், இஸ்ரேலுக்கு கண்டனம்னு இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்க முடியாத கனிமொழி, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஜம்மு காஷ்மீர்லேயோ அல்லது உத்தரப்பிரதேசத்துலேயோ அல்லது வேறு மாநிலங்கள்லையோ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் உடனே வரிந்து கட்டி கொண்டு வந்து கண்டனங்களை தெரிவிப்பதும், அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மெழுகுவர்த்தியை தூக்கி கொண்டு அந்த கடற்கரையில் வந்து இரங்கல் கூட்டங்களை நடத்துவதும் அப்படியெல்லாம் செய்யக்கூடிய இவர், அன்றாடம் இங்கே நடக்கக்கூடிய கொடுமைகள், இதுக்கு ஏதாவது குரல் கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. இப்போ சமீபத்தில் நடந்திருக்கின்ற ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, கொடூரம். அது என்னென்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்தேறி இருக்கின்ற கொடூரம். ஒரு 40 வயது இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு மிருகம். அதுதான் சொன்னாங்க, வேறு என்ன கேட்டகரியில் எடுக்க முடியும்? ஒரு மிருகம். அந்த மிருகம் தன்னுடைய வீட்டில், அதுவும் தன்னுடைய வீட்டில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. இவங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தன்னுடைய கள்ளக்காதலின்னு சொல்லலாம். இல்லை திருமணம் கடந்த உறவுன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ திருமணம் கடந்த உறவில் இருந்த அந்த பெண்ணுடைய குழந்தை, அது கை குழந்தை, 2½ வயது குழந்தை. அந்த குழந்தை அதை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செய்திருக்கிறான் அப்படின்ற தகவல் தான் வருது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவன் திமுகவில் இளைஞர் அணியில் இருக்கிறான். அவன் பேர் பெரிய நாயகமா, கழுதைக்கு வேறு முத்து மேலே என்ற மாதிரி பெரிய நாயகம். அது மாதிரி பெரிய நாயகம் என்கிற கலைஞர், நல்ல பேர். இப்படி ஒரு பேர் இருந்தால் வேறு என்ன நடக்கும்? இது என்னென்னா, இந்த பெரிய நாயகம் இவன் என்ன செஞ்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட உறவில் இருந்திருக்கிறான். அந்த பெண்ணுடைய கணவர் வந்து அவரை பிரிந்து இருக்கிறார் என்ற நிலையில் அவர் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறார். இவங்க இந்த இந்த மனைவியையும் அவருடைய குழந்தையும் பார்த்துட்டு போகிறார். அப்படி இருக்கின்ற ஒரு சூழலில் தான் இவனோட அவங்களுக்கு தொடர்பு ஏற்படுகிறது. அது நட்பாக மாறுகிறது. அது அதுக்கப்புறம் காதலாக மாறுகிறது. திருமணம் கடந்த உறவாக மாறுகிறது. இந்த சூழலில் திடீரென்று ஒரு நாள் அந்த குழந்தை இறந்து விட்டதாக அவங்க சொல்கிறாங்க. அந்த தாயார் சொல்கிறார். சரி, குழந்தை இறந்து விட்டது அப்படின்னும் பொழுது அதற்கு இறுதிச் சடங்கு செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த கணவர் வரவழைக்கப்படுகிறார். அப்பொழுது அவர் வந்து சில சந்தேகங்களை எழுப்புகிறார். இந்த குழந்தையுடைய மரணத்தில் சந்தேகங்களை எழுப்புகிறார். உடனே இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யும்பொழுது தான் டாக்டர்களுக்கு அதிர்ச்சி உறைய வைக்கக்கூடிய தகவல்கள் அவங்களுக்கு பரிசோதனையில் தெரிய வருது. என்னென்னா, அந்த குழந்தையோட 2½ வயசு குழந்தைங்க, அந்த குழந்தையுடைய அந்த அந்த இந்த மர்ம உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த காயங்கள் மிக கொடூரமாக இருக்குது அப்படின்னு தெரிய வருகிறது. இவ்வளவு கொடூரத்தையும் யார் செய்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில் இறங்கிய பொழுதுதான் அதை செய்தது வேறு யாரும் கிடையாது, அந்த பெண்ணுடன் கள்ள உறவில் இருந்த, தொடர்பில் இருந்த, திருமணம் கடந்த உறவில் இருந்த இந்த 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 கொடிய கயவன் அதை செய்திருக்கிறான்னு தெரிய வருது. இதில் ஷாக்கிங் விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 75 நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இப்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது உடனே நம்ம வந்து அந்த கட்சியில் இருக்காருன்றதுனால அந்த கட்சியை நம்ம குறை சொல்லலாமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இங்கே குறை சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா, 75 நாட்கள்
இந்த கொடூர சம்பவம் நடந்த பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா இது என்னன்னு எடுத்துக்கிறது? எதற்காக அந்த 75 நாட்கள் அந்த கயவன் வெளியே திரிஞ்சான்? அப்ப எந்த தைரியத்துல அவன் திரிஞ்சான்? இப்போ அப்படியே நீங்க பின்னோக்கி போங்க. பின்னோக்கினா ரொம்பலாம் போக வேண்டாம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த யார் அந்த சார் ஞானசேகரன், அவன் கூட இருந்த அந்த சார், ஞானசேகரனுடன் நெருக்கமாக இருந்த ஒரு மாசு சார், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த சம்பவத்தில் எடுத்து பாருங்க. இந்த ஞானசேகரன் திமிராக அதே ஏரியால திமுக கொடி பொருத்தப்பட்ட கார்ல வலம் வந்து கொண்டிருந்தான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் காவல்துறையுடைய கூற்றுப்படியே, நான் சொல்லல, காவல்துறையுடைய தகவல்கள் கூற்றுப்படியே அவன் அங்கே நிறைய வழிப்பறியில் ஈடுபட்டிருக்கிறான். வழிப்பறி மட்டுமல்ல, அங்கே நிறைய வீடுகள், பூட்டி இருக்கின்ற வீடுகள் என்றால் அந்த வீட்டுக்குள் நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் களவாடும் அந்த ஒரு வழக்கத்தை வைத்திருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே பல எஃப்ஐஆர்கள் இந்த கொடூரமான அந்த பாலியல் சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த வழக்குகள் தூசி தட்டி எடுக்கப்படுகின்றன. அந்த வழக்கில் அவன் சேர்க்கப்படுகிறான். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த திமுக பொருத்தப்பட்ட கார் என்றால் அது இவர்களுக்கு ஒரு தனி சுதந்திரத்தை கொடுக்கிறது. அது இவர்களுக்கு ஒரு தனி அதிகாரத்தை கொடுக்கிறது. அந்த சுதந்திரம், அந்த அதிகாரம் எதை செய்ய தூண்டுகிறது என்றால், இங்க பிக் பாக்கெட்லேருந்து சீரியல் ரேபிஸ்ட் வரைக்கும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்ற அளவிற்கான துணிச்சலை கொடுக்கிறது. அப்படின்றத தவிர்த்து வேற என்ன இருக்க முடியும்? தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த காவல்துறை என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் இதற்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறாரா என்றால், சட்டப்பேரவையில் வெட்கமே இல்லாம எழுந்து அவர் திமுக உறுப்பினர் இல்லை, அவர் திமுக அனுதாபி. இப்ப இவன் திமுகவில் பொறுப்புல இருக்கக்கூடிய இந்த நாய், இவன் 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 இந்த இந்த பொறுப்பில் இருக்கிறவன் இதை செய்திருக்கிறான், இவன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? நம்முடைய முதலமைச்சர். அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் இந்த காவல்துறையை இயங்குகிறது என்று சொல்கிறார்கள். அப்போ பெருமையாக இருக்கும் பொழுதெல்லாம் அதை சொல்லுவீங்க, இந்த மாதிரி சம்பவம் வரும்போது ஜகா வாங்கிடுவீங்களா? இதையெல்லாம் கேட்க வேண்டிய இடத்தில் இருப்பது யார் தெரியுமா? திமுகவுடைய மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய கனிமொழி. நீங்க தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். ஒரு 2.5 வயது குழந்தை மீது ஒரு பாலியல் பயங்கரம் நடந்திருக்கிறது. இந்த பயங்கரத்தை செய்தவன் உங்கள் கட்சியைச் சேர்ந்தவன் என்கிற பொழுது 75 நாட்கள் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்ற கேள்வியை கனிமொழி கேட்டிருக்க வேண்டாமா? எங்கேயோ இருக்கிற ஈரானுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நீங்கள், இங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு உங்களால் குரல் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த கேவலமான அசிங்கமான அரசியல் தேவையா அப்படின்றத நான் திருமதி கனிமொழி அவர்களிடம் நேரடியாகவே கேட்குறேன். ஏன் இதை கேட்குறேன்னா, பாரபட்சம் இல்லாமல் சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய நபராக உங்களை பார்ப்பதன் காரணமாகத்தான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன். யாராக இருந்தாலும் தவறு தானே. அப்போ இந்த 75 நாட்கள் தாமதம் ஏன் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கணும்ல. திமுக கொடி பொருத்தப்பட்டிருந்த காராக இருந்தால் என்ன அத்துமீறல் வேண்டுமானாலும் செய்யலாம். திமுக பொறுப்பில் இருப்பவன் என்ன அத்துமீறல் வேண்டுமானாலும் செய்யலாம். காவல்துறை வேடிக்கை பார்க்கும்னு எடுத்துக்கலாமா? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்தோம் எப்படி அந்த திமுகவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவன் திமுக கொடி பொருத்தப்பட்ட காரில் நேரம் ஒரு குடும்பத்தையே காரில் அடித்து தூக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில் அதே மாதிரி இந்த இங்கே இருக்கக்கூடிய விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனசேகரன் என்பவருடைய பேரன், அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன், ஒரு இளைஞன் நேரம் அதாவது ஆக்சிடெண்ட்டில் ரேஷாக காரை ஓட்டி, வேகமாக காரை ஓட்டி, அதில் விபத்து நடக்குது. அதுவும் தப்பு தான். கட்டுப்பாட்டு இல்லாமல் விபத்து நடக்குது தப்பு தான். ஆனால் இவன் என்ன பண்ணான் தெரியுமா? நேரம் உன்னை கொலை பண்ண போகிறேன்டான்னு சொல்லி அவனை அடித்து தூக்குறான். அந்த இளைஞன் இறந்து போகிறான். ஒப்புக்கு ஒரு கைது சம்பவம், அதுவும் எவ்வளோ பெரிய சர்ச்சையாக அதை கொண்டு நிறுத்த வேண்டும் அப்படின்னு நம்மெல்லாம் குரல் கொடுத்ததுக்கப்புறம் தங்களுடைய பெயர் கெட்டு போய்விடுமேன்னு, சட்டத்தை நிலைநாட்டணும்னு கிடையாது, தங்களுடைய பெயர் கெட்டு போய்விடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கு இவங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றும் வகையில் அவனை கைது செய்து சில நாட்கள் உள்ளே வச்சுட்டு வெளியே விட்டுட்டாங்க. இதுதான் இவர்கள் நடவடிக்கை எடுக்கின்ற லட்சணம். சமீபத்தில் பார்த்தோம், நான் சொல்கிறது சமீபம்னா அதுவும் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர்னு வச்சுப்போமே. அந்த திமுக பொருத்தப்பட்ட காரில் 2 பெண்களை துரத்திட்டு போனது ஈசிஆரில், அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கட்டுக்கதையெல்லாம் விட்டாங்க. அதாவது அந்த பெண்கள் மிரட்டப்பட்டார்கள்.
இவங்க திமுக கார் கொடி பொருத்தப்பட்ட காரில் வருவானுங்களாம். இவங்க பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவாங்களாம். இவங்க மிரட்டுவாங்களாம். கொலையே செய்வாங்களாம். ஆனால் இதை பற்றி புகாரை தெரிவிக்கின்ற நபர்களுடைய தனிப்பட்ட தகவல்களை கசிய விடுவார்கள் பொதுவில். அந்த புகாரை கொடுத்தவர்களுடைய வீட்டிற்கே காவல்துறை உயர் அதிகாரிகளை அனுப்பி மிரட்டுவார்கள். அந்த புகார் கொடுக்கக்கூடாது, அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க வேண்டும், நீ வாபஸ் பெற்றுக்கொள் என்று மிரட்டுவார்கள். இது வேற ஏதோ ஒரு வெளியில் இருக்க நபர்களுக்கு நடந்தது மட்டுமில்ல. இதே கனிமொழி, இதே கே நகரில் நடந்த அந்த மகளிர் அணி கூட்டத்தில் அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே இந்த திமுக பொறுக்கிகள், காளிகள் அங்கே பாதுகாப்புக்கு வந்திருந்த அந்த காவல்துறை பெண் அதிகாரி மீது பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுகிறார்கள். இது குறித்து உடனேயே அவர் புகார் கொடுக்கிறார். இது என்ன தெரியுமா பண்ணாங்க? முதல்ல அவங்களை கைது பண்ணலை, மாறாக அந்த பெண் அதிகாரி மிரட்டப்பட்டார். மிரட்டப்பட்டு அவர் அந்த புகாரை வாபஸ் வாங்க வேண்டும் என்று அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை வெளியில் எடுத்து நம்ம பூதாகரமாக்கினதுக்கு அப்புறம் இவர்களுக்கு கெட்ட பேர் வந்து விடுமோ என்பதற்காக, எப்படி சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை, இவர்களுக்கு கெட்ட பேர் வந்து விடக்கூடாது என்பதற்காக அவசரமாக நடவடிக்கைங்கிற பெயரில் ஒப்புக்கு அவர்களுக்கு ஒரு கைது அப்படின்ற ஒரு நடவடிக்கை அரங்கேற்றப்பட்டது, ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டது. அப்புறம் அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். இந்த கேவலமெல்லாம் இந்த ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சரி, நீ அரசியலுக்காக பேச வேண்டாம்னு வச்சுப்போம், இந்த சமூகத்துக்காகவாவது பேசியிருக்கணும்ல. இப்படி தொடர் பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அத்துமீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. லாக்அப் மரணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 25, 26, 27ன்னு அந்த நம்பர் போயிட்டே இருக்கு. இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய அவலங்களுக்கெல்லாம் வாய் திறக்க முடியாத கனிமொழி இப்போ ஈரானுக்காக கண்ணீர் விடுகிறார் என்பதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? எங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு கிறுக்கனுங்க மாதிரி நினச்சிட்டிங்களா? அங்கே ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மத்திய கிழக்கு நாடுகளே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ஈரானை கண்டித்து கொண்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவிலேருந்து ஆரம்பித்து யுஏஇலேருந்து ஆரம்பித்து அத்தனை நாடுகளும் கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்கேருந்து அப்படியே ட்ரம்ப் நடுங்கி விட்டார், நிதான்யாவு நடுங்கி விட்டார், அமெரிக்கா பயந்து விட்டது கனிமொழியின் அந்த இந்த இந்த கண்டனத்தை பார்த்து அப்படின்னு எடுத்துக்கணுமா? இந்த நாடகத்தை எல்லாம் நிறுத்திட்டு உண்மையாகவே மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், இந்த பாழாய் போன ஆட்சியின் பாவச்சுமையை நீங்கள் சுமக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால், தயவு செய்து இது போன்ற அட்டூழியங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்த்து குரல் கொடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.